ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கமண்டேஷன் பற்றி தான் நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து உங்களுக்கு வேணுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வாங்க. விசா டிக்கெட் அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ துபாய்க்கு வர போகிறீங்க. உங்களோட நாளும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த டைமே தான் நான் வந்து துபாய்க்கு நான் வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அக்கமண்டேஷனை வந்து ஃபைனல் பண்ணணும். வர போகிறீங்க துபாய் அப்படின்னா என்னோட வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் சொல்கிற ஸ்டெப்ஸும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சொன்னது வந்து புக்கிங் கன்ஃபர்மேஷன் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி உங்களோட ட்ராவல்ஸில் வந்து உங்களோட புக்கிங், ஆனால் அது வந்து உங்களோட அக்கமண்டேஷன் கிடையாது. ஏன்னா அது வந்து சும்மா நீங்கள் வந்து உங்களோட இமிக்ரேஷனில் வந்து ஷோ பண்ணணும், நான் இங்கே தான் நான் வந்து தங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து உங்களோட ஸ்டே அக்கமண்டேஷன் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி உங்களுக்கு வந்து புக் பண்ண சொல்லுங்கள் எந்த பிளேஸ்லையும். ஏன்னா நம்ம வந்து புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பே பண்ணணும். இங்கே வந்து ஒரு பெட் ஸ்பேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு 200 300 வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் தேவைப்படும். அதை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களாக தான் உங்களுக்கு வந்து அக்கமண்டேஷன் தேவைப்படணும். நான் வந்து என்னென்ன லொக்கேஷன் சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து டெய்ராவில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து கராமா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2 பிளேஸாக மேக்ஸிமம். அடுத்தது துபாய் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் துபிசில்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலயமா வந்து நீங்கள் உங்களோட பெட் ஸ்பேஸை வந்து சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிவிட்டு அதிலேயே வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜிங் சிஸ்டம், அப்புறம் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கூட உங்களோட அக்கமண்டேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வரீங்க, யாருமே இல்லை, நீங்கள் தான் அக்கமண்டேஷன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் இங்கே வந்து இறங்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 1 டே வந்து நீங்கள் உங்களோட அக்கமண்டேஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் வந்து இவளுக்கு தேவையான அக்கமண்டேஷன் வந்து நான் என்னோட சேம் ஓனர் தான், நான் அவங்கக்கிட்ட வந்து சொல்லி அவங்கள்ட்டேருந்து புக் பண்ணிட்டேன். இவள் வந்து பெட் ஸ்பேஸில் இருந்தால் 650 வந்து இவளுக்கு ஆச்சு. அதுவுமே வந்து அப்பர் பெட். ஓகே, அவளோட பெட் ஸ்பேஸில் வந்து எந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவள் வந்து சொல்லுவாள். நீங்கள் என்னென்னலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மென்டலி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. நம்ம வந்து இது வந்து நம்ம ஊர் கிடையாது, நம்ம அங்கேருந்து வந்து இங்கே இருக்கோம். ஸோ என்ன தான் நமக்கு சிஸ்டர் இருந்தாலும் இப்போ நான் வந்து அவங்க கூட சேர்ந்து தங்க முடியாது. நான் வந்து தனியாக பெட் ஸ்பேஸ், ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் தனியாக பெட் ஸ்பேஸ் வந்து எனக்கு பார்த்துட்டாங்க. அப்பர் பெட் வந்து கிடைக்கல. ஸோ வந்து சாரி, டவுன் பெட் கிடைக்கல, அப்பர் பெட் தான் கிடைச்சது. டவுன் பெட்டுக்கு செப்பரேட் காசு, அப்பர் பெட்டுக்கு செப்பரேட் காசு. இவ வரதுக்கு முன்னாடியே வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து அவங்கள்ட்ட வந்து புக் பண்ணி வச்சுட்டேன் அப்பர் பெட்டு. ஏன்னா அப்போதைக்கு டவுன் பெட் எதுவுமே காலியாகலை. இவ்வளோ வந்தோடனே நான் வந்து டைரெக்டாக அங்கே கொண்டு போய் நான் வந்து விடணும். அதுவுமே ஒன்றுமே இல்லை. இது என்னோடதுன்னா ஆப்போசிட் பில்டிங் வந்து அவளோட பெட் ஸ்பேஸ், அவ்வளோதான். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. அப்பர் பெட் வந்து 650, டவுன் பெட் வந்து 750. ஏன்னா எப்படி ஒரு 100 rupees வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்பருக்கும் டவுனுக்கும். இப்போ வேறு வழி இல்லை, நமக்கு வந்து அப்பர் பெட் கிடச்சதுனால அங்கே போய் நம்ம வந்து இருந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என் கூட வந்து 6 பேர் இருந்தாங்க. பட் 6 பேரும் எப்படி இருப்பாங்கன்னா 6 விதமாக இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு போகிறோன்னா நம்ம வந்து ஜூனியர் மாதிரியும் அவங்க வந்து சீனியர் மாதிரியும் தே ட்ரீட் லைக் அஸ். ஸோ கொஞ்சம் நான் ஆல்ரெடி எப்படின்னா ஆல்ரெடி வந்து டவுனில் உள்ளவங்க வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக இருந்திருப்பாங்க. அவங்க என்ன வேணா, நான் தான் இங்கே வந்து லீடர் அந்த மாதிரியெல்லாம் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு விட்டுறணும். உங்களுக்கு வந்து உங்களோட நீங்கள் இருக்கிற இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, அப்புறம் எதுவுமே இது பண்ணிக்கிறது, உங்களோட திங்ஸை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது, பூட்டி வச்சுக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். சின்ன சின்ன வந்து ப்ராப்ளம் பெட் ஸ்பேஸில் நம்ம இது பண்ணாலே வந்து கொஞ்சம் சின்ன இல்லை, மோஸ்ட்லி நிறையா ப்ராப்ளம்
ப்ராப்ளம்ஸ் வரும். பெட் ஸ்பேஸை பொறுத்த அளவுக்கு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்களும் பைசா கொடுக்குறீங்க, அவங்களும் பைசா கொடுக்குறாங்க அப்படிங்க. முடிய போடாதம்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் நீ வந்து டோரை சாத்துற, 10 மணிக்கு மேல பேசக்கூடாது, 11 மணிக்கு மேல, இது எல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணதான். நானுமே வந்து பெட் ஸ்பேஸ்ல தான் இருந்திருக்கேன். நான் ஃபேஸ் பண்ணதான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் பெட்டர் வந்து நீங்க உங்களோட மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இவங்க கூட தான் இருக்க போறோம். ஒருத்தவங்க மேபி வேற கண்ட்ரியா இருக்கலாம், இல்ல நம்ம கண்ட்ரியில இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியாது எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க வந்து அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிங்க. இதை பொறுத்த வரைக்கும் பெட் ஸ்பேஸ் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அது வந்து எப்படியும் 650லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் துபாயில் இருக்கிற வரைக்கும். அப்படி வந்து நீங்கள் வேறு எமிரேட்ஸில் வந்து நான் இருந்துப்பேன், இல்லை அபுதாபியில் இருந்துப்பேன், எனக்கு வந்து அங்கே தான் வேலை தேடணும், ஷார்ஜாவில் இருந்துக்கிறேன், அங்கே தான் வேலை தேடணும், அதுக்கேற்ற மாதிரி வந்து வேரியஸ் ஆகும். இதுதான் வந்து அக்கமடேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் இருந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் இருந்ததுன்னா அது மூலியமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதில் வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்கும், அங்கே மெசேஜ் பண்ணி தான் நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். துபி சீல்ஸ் தான் மெயின் ஆப்பு. அதில் தான் வந்து எல்லா பெட் ஸ்பேஸ் எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அக்கமடேஷனை பார்த்து இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்னோட பார்ட் வந்து நான் துபாய் சீரீஸ் வந்து நான் பார்ட்டாக தான் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸும் இருந்தது, அதுக்கான ஆன்சர்ஸும் நான் வந்து முந்தின வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து அக்கமடேஷனுக்காக உள்ளது. உங்களோட 3000 எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட அட்வான்ஸ் கேட்கும் போது நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி ஓகே நான் வந்து 200 மட்டும் தரேன், 100 மட்டும் தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசி உங்களோட இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அக்கமடேஷனை பொறுத்து இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக போயிடும். அவங்கள வந்து புக் பண்ண சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக அங்கே வந்து போய்க்கலாம். யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அங்கேருந்து கான்வர்சேஷன் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுப்போம். டாடா, பாய் பாய்.